டிஎன்பிஎஸ்சில இருந்து இருக்க அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன என்பதை தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். மதிப்பெண் சீனியாரிட்டி முறையில் பதவி உயர்வு டிஎன்பிஎஸ்சி கோரிக்கை வைத்ததுல உச்ச நீதிமன்றம் ஏற்றிருக்கு. தமிழகத்துல டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஆர்பி போன்ற தேர்வு முகமைகள் மூலம் போட்டித் தேர்வுகள் அடிப்படையில் நேரடியாக நியமிக்கப்படும் ஊழியர்கள் உட்பட அனைவருக்கும் கடந்த 2003ஆம் ஆண்டு முதல் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு பணிமூப்பு மற்றும் பதவி உயர்வுக்கு சுழற்சி முறையில் இடஒதுக்கீடு முறை செய்யப்படுத்தப்பட்டு வந்தது. இது தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் டிஎன்பிஎஸ்சியில் மதிப்பெண் மற்றும் பணிமூப்பு தகுதியின் அடிப்படையில் தான் பதவி உயர்வுகள் வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தது. இது தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் 4 மாதத்தில் பணிகளை முடிக்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி அறிவுறுத்தியிருந்தது. இந்த வழக்கு உச்ச நீதிமன்ற